230க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஹானியில் ஆமி கேம்ப கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் வழி வடக்கில் அந்த சார் மலைக்குள்ள நிற்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்திருந்து கொண்டு ஸ்ரீதரனோட கண்டியில் ஒரு கதை, அதுக்கப்புறம் இளங்குமரனோட கண்டியில் ஒரு கதை, அதை வீடியோ எடுத்து போட்டுறாங்க. ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் வடக்கில் கதைக்கிற என்ன அரசாங்கத்தை திரத்துவோம், கொஞ்சம் இருக்கண்ணே, அரசாங்கத்தை திரத்துவோம் போட்டு கண்டியில் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க, என்ன பிச்சை எடுக்கிறாங்க வெளியே சொல்லுங்க. நீங்க நாங்கள் இந்த வரைக்கும் அப்படி அரசியல் செய்த இல்லாத உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இடுப்புலகளில் கடைசியாக எனக்கும் உங்களுக்கும் டீலண்டாங்க. சரி பரவாயில்ல, என்ன உங்களோட பரவாயில்ல, பொம்பளையோட சேர்த்து சொல்லல. அதை விட முக்கியமான ஒரு கதை என்னென்றால் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பாக எங்களுடைய ரவுக் கபீம் சொல்லியிருக்கிறார். அவரை கொலை செய்த அந்த இதை வந்து சேனல் 4 போட போகுது. எனக்கு என்ன கவலை என்றால் இந்த 2009 2026 வரைக்கும் ரவுக் கபீமுக்கு அவருடைய பிள்ளை வந்து அந்த தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட தெரியாது. இப்போ அவருக்கு அரசியல்ல பாலச்சந்திரன் பேர் கேட்குது. இப்படி சில்லறத்தனமான அரசியலை செய்யறதை விட்டு போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் முன்னால் இருக்கிறார். தயவு செய்து நடராஜர் சிலையை மறுபடியும் பலாலியில் வைக்க முடியுமென்னா நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன். தயவு செய்து இந்த குருந்தூர் மலைக்கு இவர் அடிச்சிருக்கிற கடிதத்தை, அங்கே எங்களுடைய வரலாறுகள் இருக்கையில், அங்கே எங்களுடைய தமிழ் மக்கள் வாழையில, அங்கே சைவர்கள் வாழையில என்று சொல்ற தொல்லியல் திணைக்களத்தினுடைய அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணி அங்கே மறுபடியும் முடிக்கிறேன், அங்கே மறுபடியும் எங்களுடைய ஐயனார் கோயிலை கட்ட விடுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம்.